Okay, it's case scenario number 13 CA final audit. I would rate this as a கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். ஐ வுடன்ட் சே இட்ஸ் மிட் வேரியண்ட்டெல்லாம் இல்லை. ஓகே, மிடில் இருந்து ஒரு ஹை ரேஞ்ச் வேரியண்ட் தான் இது. ஓகே, ஸோ கோவில் இஸ் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஆல்சோ மெம்பர் ஆஃப் CPA Ireland. Wow, super. He handles only GST related work மட்டும்தான் he is handling and tax audits for the clients. Currently he has 19 companies for which he is handling the tax audits. At the beginning of the current financial year, he was approached by 40 புது client approach பண்ணிருக்காங்க for tax audit assignments. He was reluctant to accept all the works as he feared breaching the permissible limit of handling the client. After consulting several friends of his, he finally decided to accept the work of just 2 major big clients who approached him. So total 21 தான் இருக்காங்க இப்போ. ஓகே, tax auditக்கு ஒருவேளை 40 கிளைண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40மே அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட he is not going to breach because 40 புது கிளைண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 19 கம்பெனிஸ்க்கு அவர் டேக்ஸ் ஆடிட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 20 + 40ன்னு மொத்தத்தையும் அக்செப்ட் பண்ணால் கூட அவர் he is well within the limit of ஒரு பார்ட்னருக்கு வந்து அரௌண்ட் இல்லை எக்ஸாக்ட்லி 60 டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் வரைக்கும் அலவுட் தான். ஸோ இதில் இவங்க ஒன்றும் ப்ரீச் பண்ண மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் ஒன், Chandan, the CA in practice and a member empaneled as insolvency profession வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் வந்து CA படிக்கிறீங்க, CPA அயர்லாண்டு இல்லை மற்ற எல்லா படிப்பும் படித்தா கூட உங்களால் வந்து உங்களோட விசிட்டிங் கார்டில் வந்துட்டு உங்களால் இப்போ CPA அயர்லாண்டுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் CAன்னு போட முடியாது, CAன்னு போட்டிங்கன்னா CPA போட முடியாது. ஓகே, அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு MPயாக இருக்கீங்க, உங்கள் விசிட்டிங் கார்டில் MPன்னு போட்டுக்கலாமான்னா போட முடியாது. ஆனால் நீங்கள் இன்சால்வென்சி ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்கன்னா அதை போட்டுக்கலான்னு உங்களுக்கு பெர்மிஷனே உண்டு CA இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ்டு ப்ரொஃபஷன் இது. உங்களோட விசிட்டிங் கார்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் குமார் அப்படின்னா CA குமார்னு போட்டுட்டு கீழே இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு ஒர்க் இது. ஓகே, எம்பேனல் ஆயிருந்தீங்கன்னா. ஓகே, the audit for the current financial year was completed, but there were some differences of opinion between auditorக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு சண்டை வாக்கியா தகராறு மாதிரி. As a result of this, the company did not send AGMக்கு வாங்க சார் அப்படி சொல்லிட்டு ஆடிட்டருக்கு நோட்டீஸே அனுப்பலாம். அவங்க நோட்டீஸ் அனுப்பாதது தப்பு தான். கண்டிப்பாக ஆடிட்டருக்கு வந்து they should send a notice. இவர் வந்து போய் கேட்குறாரு, ஏன் எனக்கு நோட்டீஸ் அனுப்பல, ஏன் எனக்கு கூப்பிடல அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம், நீங்கள் தான் எங்கள் கம்பெனியோட ஆடிட்டர், நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, யூ ஷுட் பி அவேர், உங்களுக்கே தெரியணும் எப்போ எங்களோட ஏஜிஎம் எப்போ நீங்களே கண்டுபிடிச்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இதில் கடுப்பாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு லைன் என்ன அர்த்தம்னா, எனக்கு நீ வந்து ஃபீஸ் கொடுக்கல, என்னோட ஆடிட் ஃபீஸ் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டல, பார்ட் ஆஃப் மை ஆடிட் ஃபீஸ் இஸ் நாட் பெய்டு பை யூவில், அந்த பேமெண்ட்டை நீ கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கம்பெனியோட சில டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இது தப்பு தானே. ஸோ என்னென்னா இது 2 சைடுமே தப்பு இருக்குது. கம்பெனி சைடும் ஃபால்ட் இருக்குது, ஆடிட்டர் சைடும் ஃபால்ட் இருக்குது. கம்பெனி வந்து they don't have to maintain such kind of dignity because they are not a professional. ஓகே, அவங்க ஜஸ்ட் ஒரு கம்பெனி, ஒரு பரோட்டா கடை கூட கம்பெனி தான். ஓகே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாஸ்மாக் ரன் பண்ணுறவங்க கூட கம்பெனி தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி இருக்குல்ல. ஸோ யார் வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லா பிஸ்னஸும் பிஸ்னஸ் தான். சிகரெட் விற்றாலும் பிஸ்னஸ் தான், ஐடிசியும் பிஸ்னஸ் தான். ஸோ கம்பெனி அப்படிங்கிறது வந்து நான் எத்திக்கலான பொருள் தான் விற்பேன்லாம் இல்லை, அவங்க அன்எத்திக்கலான பொருள் கூட விற்பாங்க, லீகலான பொருள் அவ்வளோதான் அவங்க பார்ப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்மளோட நடத்தையில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி உன்னை ஏஜிஎம்க்கு கூப்பிடாது, இது தப்பு தான். ஆனால் அவங்க ஏஜிஎம்க்கு ஒன்று கூப்பிடல, ஃபீஸ் கொடுக்கலன்னா அதை நீ வேறு மாதிரி லீகலாக டீல் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸை நீ லைனாக எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பாக கையில் வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஃபீஸ் கொடுத்தா தான் நான் வந்து உன்னோட பேப்பர்ஸை ரிலீஸ் பண்ணேன் அப்படி சொல்கிறது தப்பு அப்படின்றத இந்த கதை, இந்த பேராகிராஃபோட கதை. ஒரு தடவை படித்து பார்த்துலாமா. The audit for the current financial year was completed, but there was some difference of opinion between the auditor and the management. இதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு? As a result of this, the company did not send the notice for AGM to Chandan. When inquired, it was said that the company is not obliged to send the notices to the auditor and it is the responsibility of the auditor to be aware of the AGM. Having heard this, Chandan went to his friend to clarify about the matter. As a result of this incident, the management had not paid a part of the agreed fees also to Chandan. In retaliation, கடுப்பாய் இந்த ரிட்டாலியேஷனாக அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார்னா, Chandan took line over the few documents pertaining to the company. Having come to know about this, Govil immediately informed his friend that this would lead to professional misconduct. Govil அதோட தனி ஒரு பேராகிராஃப் முடிச்சாங்க. அடுத்த பேராகிராஃப் ஃப்ரெஷ், அடுத்த கொஸ்டினுக்கு. Govil and his friend Chandan decided to start a partnership firm of chartered accountants. Okay, decided to start a partnership firm
they completed all formalities and went ahead and printed their visiting card as follows. பார்ட்னர்ஷிப்போட ஃபர்ம் பேர் வந்து டிஎஸ்என் அசோசியேட்ஸ், கோவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படி போட்டுட்டு கீழே வந்து சிபிஏ அயர்லாண்டுன்னு போடுறாங்க. அது மாதிரி போடலாமா, நம்ம வந்து சிபிஏ அயர்லாண்ட் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா சிஏ இன்ஸ்டியூட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு. என்ன நீங்கள் நேமுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்ன்ற நேமுக்கு முன்னாடி சிஏ சிபிஏ கோகுல் போடலாமா அப்படின்னு கேட்டால் போடக்கூடாது. சிஏன்னு போட்டால் சிபிஏ போடாதீங்க, சிபிஏ போட்டால் சிஏ போடாதீங்கன்னு சொல்லுவாங்க நேமுக்கு முன்னாடி போடுறதுக்கு. பட் நேமுக்கு பின்னாடி நீங்கள் ஃபுல் ஃபார்மில் சிஏன்னு போடல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுன்னு போட்டுட்டு அப்புறமா சிபி அயர்லாண்டுன்னு போடுறது இட்ஸ் அலவுட் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஎஸ் அசோசியேட்ஸ் சந்தன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போட்டுட்டு கீழே இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் இஸ் ஆக்சுவலி அ பர்மிட்டட் ஒரு ப்ரொஃபஷன் தான் அது, அதை நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஈவன் தோ நீங்கள் வந்து சந்தன் போட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போட்டுட்டு கீழே இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் போடலாமான்னு கேட்டால் போடலாம், தாராளமாக போடலாம். அதே மாதிரி சிஏ சிபிஏ சிஎம்ஏ இது எல்லாமே அலவுடு தான், நம்ம அதனால் போட்டுக்கலாம். என்ன நேமுக்கு முன்னாடி இதை ஒன்று தான் போடணும். நான் வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் கார்த்திகேயன் அப்படின்னு போடக்கூடாது, சிஏ கார்த்திகேயன் போடுங்க, இல்லை சிஎம்ஏ கார்த்திகேயன் போடுங்க, இல்லை சிஎஸ் கார்த்திகேயன் போடுங்க, இதை ஒன்று போடுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் முன்னாடி போடாதீங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் பேருக்கு பின்னாடி நீங்கள் என்னெல்லாம் பிகாமு எம்காமு எம்சிஏ பிசிஏ எம்பிஏ அதுக்கப்புறம் என்னென்ன சிபி அயர்லாண்டு அந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் பேருக்கு பின்னாடி போட்டுக்கோங்க. பட் பேருக்கு முன்னாடி போடும்போது ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இதில் வந்து டஃப்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு. என்னென்னா ஒரு கன்கரண்ட் ஆடிட் பண்ண சொல்லி, அப்புறம் இன்னொரு பேங்க்கோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட், இது ரெண்டுமே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. அடுத்தது அதுவும் இல்லாமல் இட்ஸ் நாட் ஈவன் ஸ்பான்சர்டில், அதனால் யூ கேன் ஈஸிலி டூ இட். அதுக்கப்புறம் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து உங்களை செட்டிலராக கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி லிமிடெட், பிஎஃப் ட்ரஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி லிமிடெட், அப்புறம் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி லிமிடெட். ஒரே கம்பெனிக்கு நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக போகிறீங்கன்னா தயவு செஞ்சு பிஎஃபோட ட்ரஸ்ட்டுக்கு ஆடிட்டுக்கு போகாது, இன்டர்னல் ஆடிட்டுக்கு போகாதீங்க. இல்லை நான் இன்டர்னல் ஆடிட் தான் பண்ண போகிறேன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்களே இன்டர்னல் ஆடிட்டராகவும் இருந்து நீங்களே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராகவும் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தை தவிர மற்றது வந்து சீம்ஸ் டு பி ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கிவன் கேஸ் கோவில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் கிளைம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ப்ரீச் பண்ணியிருக்காரான்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது, நோ இட் இஸ் நாட் அட் ஆல். 60 வரைக்கும் அலவுடு, அதனால் தெர் இஸ் நோ ப்ரீச்னு போட்டுருங்க. அடுத்தது, வில் த ரிட்டாலியேட்டிங் ஆக்ட் ஆஃப் சந்தன் will it make him guilty of professional misconduct? Of course he is going to be guilty of professional misconduct தான். ஏன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் சொல்லிட்டாங்க, இங்கே பாரு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலங்கிறதுனாலலாம் நீ வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இது தப்புன்னு ரீசெண்டான எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க டெசிஷன் எடுத்திருக்காங்க, அதனால நம்ம பண்ணக்கூடாது. அது எந்த ஒரு கிளாஸ் நம்பர் பார்ட் நம்பர் ஷெடியூல் நம்பர் அதெல்லாம் இல்லை, நார்மல் நிறைய விஷயங்கள் கைட்லைன்ஸாகவும் நிறைய விஷயங்கள் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டோட டெசிஷனாக தான் வந்திருக்கு. நிறைய கிளாஸுங்கிறது ரொம்ப லிமிட்டட், பட் அதை தாண்டின எத்திக்கல் போர்டோடைய டெசிஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அது கிளாஸ் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும் கிளாஸ் போடுங்க, இல்லைனா மோஸ்ட்லி அது எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டோட டெசிஷனாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள். ஏன்னா கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் அப்ளிகேஷன் தான் இருக்கும், ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிளாஸில் கொண்டு வந்துருவாங்க, ஓகேவா. ரொம்ப 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 அதி முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக இருக்கிறது எல்லாத்தையும் கிளாஸில் கொண்டு வந்துடுவோம். சில விஷயம் நம்மளே எதிர்பார்க்க முடியல, இப்போலாமா பிரச்சனை வரும் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை எப்போ வந்து நமக்கே ரியலைஸ் ஆகும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டோ ஒரு ஆடிட்டரும் வந்து பஞ்சாயத்துக்கு வரும்போது தான் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுக்கே தோணும், அடப்பாவிக்கில் இதெல்லாமா சண்டையாக வருது அப்படின்னு. அப்புறமா அந்த சண்டையை தீர்த்து வச்சுட்டு அப்புறம் அந்த டெசிஷனை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நீங்களாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தென்னந்தேர் வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாம் தான் இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வந்து டெசிஷன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக கிளாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அது வந்து இட்ஸ் வெரி ஹைலி ரெலவெண்ட்டுங்கிறதுனால தான் அது கிளாஸ் நம்பராகவே கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, இந்த கிவன் சினாரியோ விசிட்டிங் கார்ட்ஸில் எதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஓகே தான், ஃபைன் தான், அப்படி ஒன்றும் வந்து பிரச்சனை இருக்க மாதிரிலாம் இல்லை, ரெண்டுமே ஓகே தான். There is no information contained in both the visiting cards which leads to professional misconduct. All details mentioned are abiding by the clause. எல்லாமே ஓகே தான், அதில் ஒன்றுமே தப்பே கிடையாது. சிபி அயர்லாண்டுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலும் போட்டுக்கலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம். இட் இஸ் அலவுட் பை சி இன்ஸ்டியூட் தான், அதனால் தப்பே கிடையாது. ஆப்ஷன் பி தான், ஓகேவா. அடுத்தது வந்து the firm had received the following assignments, எதெல்லாம் அக்செப்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. கன்கரண்ட் ஆடிட் அக்செப்ட் பண்ணலாம், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அக்செப்ட் பண்ணலாம், நீங்கள் செட்டிலராக இது பண்ணிக்கலாம். இது மட்டும் இன்டர்னல் ஆடிட் அக்செப்ட் பண்ணால் ஸ்டாச்சுட்டரி அக்செப்ட் பண்ணாதீங்க.
வைசி வர்ஸா அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன வரணும், 1 2 3 மூணுமே அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் ஐதர் 4 or 5 பி தான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் இதுக்கு மட்டும் எக்ஸாக்டாக ஆன்சர் பார்த்து வைக்கல. ஓகே கரெக்ட் தான். A CA firm which has been appointed as internal auditor of PF trust by a government company cannot be appointed as statutory. அதை தவிர மற்றதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் அதே தானே, there is no information. ஓகே, இதுவும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேம்மா, டன். ஸோ with this we are finishing this case scenario. Next case scenario is case scenario number 14. ஓகே, 14th case scenario. அதில் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே.